வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, அது கூட நான் மரபு ஆர்கானிக்ஸ்லேருந்து வாங்கின ஒரு புது தோசை பொடியை பற்றி உங்கள்கிட்ட கூட நான் தோசை மேக் பண்ணுறாங்க அந்த பொடி, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல என் பையனுக்கு ரைஸு, சாம்பார், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு. நான் பார்த்திங்கன்னா மரபு ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் வர ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துருந்தார். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கவுனி கஞ்சி தோசை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை இலை தோசை மாவு. இருங்க அப்படியே வேணால் நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன். முருங்கை தோசை மாவு, கவுனி தோசை மாவு, இது ரெண்டுத்தையும் ஒரு தேக்கரண்டி, அதை ஒரு குழிக்கரண்டியில் போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இதை பாருங்கள், தோசை ஊற்றிட்டேன். ஒரு தோசை தான் எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ஏன்னா டயட்டில் இது ரொம்ப நல்லதுன்றாங்க. ஸோ ஊற்றிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் தான் அதிகம் பார்த்தேன். ஒரு டாக்டர் நம்ம உடல் எடைக்கு ஏற்றாற் போல் நம்ம ப்ரோட்டீன் 4 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். நாங்கள் எனக்கு 60 கிராம் வேணும். மார்னிங் 20 கிராம், மத்தியானம் 20 கிராம், ஈவினிங் இல்லை நைட் 20 கிராம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மை ஃபிட்னஸ் பால் அப்படிங்கிற ஒரு ஆப்பு நான் போட்டுட்டு நான் என்னென்ன சாப்பிட்றேனோ அதை அதில் ஃபீட் பண்ணிக்கிட்டுருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஆல்ரெடி இன்னையோடு சேர்ந்து என்னுடைய 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறது நான் பிளான் பண்ணியிருந்தேன்ல. என்னால் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க முடியல. பட் நான் என்னென்ன நடக்கிறேனோ அதை அப்படியே நான் அதில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். 10 days ஆகிருக்கு இது வரைக்கும். 10,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்க முடியலைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 நாள் ஒரு 2,000 ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் நேற்றுக்கு நினைக்கிறேன், நேற்றுக்கோ தெரியல, 5,000 ஸ்டெப்ஸ் ரீச் ஆயிருக்கேன். இதை பாருங்கள், என்னுடைய தோசை முடிஞ்சிடுச்சு. இது என் பையனுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுடுவேன். அவன் காலேஜ்லேருந்து வந்தான்னா சாப்பிட்ருவான். ஸோ நான் தோசையை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கு தொட்டுக்க சாம்பார். அதுதான் இன்றைக்கி என்னுடைய சமையல். ஏன்னா காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் எக்கு சாப்பிட்டேன். இன்றைக்கி 2 எக் ஆம்லெட் சாப்பிட்டேன். எக் ஆம்லெட் அது கூட கொஞ்சம் ஏதோ சப்பாத்தி சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டாங்க இன்றைக்கி, ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அதனால் அதிலே கிட்டத்தட்ட நான் அந்த மை ஃபிட்னஸ் பாலில் போட்டப்போ அது ஒரு 18 to 20 கிராம் ப்ரோட்டீன் ரீச் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இது தாங்க தோசை. அதுக்கு சவ் சாம்பார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரபு ஆர்கானிக்ஸ்லேயே, மரபு ஃபுட்ஸ்லேயே ஒரு ப்ரோட்டீன் உருண்டை மாதிரி விற்கிறாங்க. ஸோ மத்தியானத்துக்கு தேவையான ப்ரோட்டீன் இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சா, ஏதோ ஒரு கிரேவிங்கு. ஸோ இந்த மரபு ஃபுட்டில் வாங்கினா இந்த லட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பழம் பெருசிமோன்னு சொல்லுவாங்க. இதை காக்கா பழம் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். காக்கா பழம்னு போட்டிங்கன்னா இந்த பழத்தினுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் வரும். இது இந்த டைமில் கிடைக்குங்க. மோஸ்ட்லி நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் இது ரொம்ப கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பழத்தினுடைய ஒரு வகை தான், ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஜிஐ இதில் கம்மி. சுகர் பேஷண்ட் எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல, பட் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதுவே ஈவினிங் பார்த்திங்கன்னா இது ஒரு பழம் மட்டும் சாப்பிடுவேன். ஸோ ஃபுல்லாகிடும். ரொம்ப நல்ல ஒரு பழம். அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டா தாங்க நமக்கு கொஞ்சம் உடம்புல தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடணும். நமக்கு எப்போவுமே நம்மளுடைய நெல்லிக்காய், கொய்யா என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. என்ன சாப்பிட்ணுன்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு அது பிடிக்கிறதில்ல, என்னன்னு தெரியல. மாப்பழா, வாழைப்பழமும் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலாம் சாப்பிட்ருக்கேன், இப்போ பிடிக்கிறதில்ல. பட் பலாப்பழம் நிறைய சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் சீசனில். ஸோ எனக்கு சுகர் இல்லை, நோ பிபி, நோ சுகர். ஸோ நான் இந்த ஃப்ரூட் நான் எடுத்துக்கிறேன். இந்த காக்காப்பழம் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒரு ஃப்ரூட்டு மேக்ஸிமம் நீங்கள் டயட் இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணுன்னா ஈவினிங்கில் இல்லை நைட்டில் இந்த ஃப்ரூட் 2 சாப்பிட்டாலே போதும், வயிறு நிறைஞ்சிடுது. அவ்வளோதான். 1 கிலோ இது 350 ரூபா விற்பாங்க. நான் ஒரு பெட்டியாக வாங்கிட்டேன். அந்த இதுக்குள்ள ஹோல்சேல் மார்க்கெட்டில் ஒரு பெட்டியாக வாங்கும்போது 1800லேருந்து 2100, 50 பழம் இருக்கும், 50 பழம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
வேறு என்னங்க, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு வயசுக்கு மேலே நம்மளை ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பணம் காசு இருக்கோ இல்லையோ, உடம்பு வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமே பீஸ்ஃபுல்லாக போகும். ஆமாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து ப்ரோட்டீன் எப்படி எடுக்கிறது, மற்றபடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் ஒரு டாக்டர் வந்து பேசுகிறாங்க. டயட்டீஷியன், டாக்டரில் டயட்டீஷியன் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா கேட்டிங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. வாழ்க வளமுடன். நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நடக்க போகிறேன். பார்க்கலாம். 100 டேஸ் சேலஞ்சுங்க. இந்த ஃபுட்டெல்லாம் நான் வந்து 100 டேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சில் இருக்கேன். ஸோ இதில் எந்த ஒரு பிரேக்கும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ கடவுளுக்கு நன்றி. இதில் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். லவ் யூ ஆல்.